நாங்களே வீட்டில் சொல்லி விடணும் தான் இருந்தோம். ஆக்கி போடுறதுக்கு நேத்தே வரலான் தான் இருந்தோம். அப்புறம் சம்மந்திக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு தான் இப்போ வேண்டாம், இன்னும் ஒரு 2-3 நாள் போகட்டும்னாரு. ஆமா, அது வெண்பா. ஆமாப்பா, கேள்விப்பட்டோம். சரி, அதுதான் நாங்களும் ஒரு 2-3 நாள் தள்ளியே வச்சுக்கலான்னு விட்டுட்டோம். என்ன இருந்தாலும் ஒரு வீட்டு பங்காளி இல்லை, அதான் சம்மந்தி தள்ளி வைக்க சொல்றாருன்னு நாங்களும் இருந்துட்டோம். நேத்து வீட்டுக்கு வர முடிஞ்சிருந்தா நேத்தே சொல்லியிருப்போம். நேத்து வர முடியாம வர போச்சா. சரி, மாப்பிள்ளை மட்டும் தானே வந்து ஐஷுவை பார்க்க போறாரு, மற்றதெல்லாம் அப்புறம் தானே பேசி முடிக்க போறோன்னு எதுவும் சொல்லலை. அதான் சரசை மட்டுமாச்சும் வர சொல்லலான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா அவளால வர முடியலன்னா பரவாயில்ல, நீங்களாச்சும் வந்திருக்கீங்களே, எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்லிவிடலன்னு. இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல. இவனே இங்க கலவரம் பண்ணதான் வந்திருக்கான், இது தெரியாம இவங்க வேற. கார் சவுண்ட் கேக்குது, மாப்பிள்ள வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நீங்க உட்காருங்கப்பா, நாங்க தான் வந்துடுறோம். சரி, இருக்குட்டி வந்துடுறேன். சரிடா. டேய், என்னடா என்னடா மாமனும் மச்சானும் சொல்லி வச்ச மாதிரி பிளாக் கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஒருவேளை அவனும் உன் பிளான்ல இருக்கானா என்ன? டேய், நீ ஒருத்தன், அது ஏதோ கோஇன்சிடென்ஸ் போல. இல்லடா, எனக்கு தெரிஞ்சு உன் மச்சானுக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்ற? இல்ல, நல்ல காரியம் நடக்க போற வீடு, அவனை பார்த்தா கிழிஞ்சு சொக்கா போட்டு சுத்திட்டு இருக்கான், அதான் அவனுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோ என்னவோன்னு. போடாங், நான் கூட கொஞ்ச நேரத்துல சந்தோஷப்பட்டுட்டேன். அதான்டா இப்போ ட்ரெண்டு. அவன் ட்ரெண்டுல தீய வைக்க. எனக்கெல்லாம் ஒரு ட்ரெஸ் எடுத்தா அந்த ட்ரெஸ்ஸோட கடைசி காலம் வரைக்குமே அதை போட்டிருந்து ஐயோ அது கிழிஞ்சிருச்சேன்னு கதறுவேன். இவனுங்க என்னன்னா இருந்துகிட்டு வாங்கும் போதே துணியை கிழிச்சு வாங்குறானுங்க. இப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல குட்டி. சும்மாவே இவன் காதுல நான் பேசுறது ஏறாது, இனி சுத்தம். ஐஷு குட்டி, நான் உங்களை தான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்னடா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர நேரம் ஆகிடுச்சே, இன்னும் ஆளை காணமேன்னு. என்ன ஐஷு, வரமாட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் இல்ல குட்டி, இப்ப எப்படி பேசி இந்த சம்பந்தத்தை நிறுத்த போறீங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐஷு, டோன்ட் வரி, நான் இருக்கும்போது ஏன் பயப்படுறீங்க? இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க குட்டி. ஐஷு டார்லிங், அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஃபீல் பண்ணாம ஓரமா நின்னு வேடிக்கை மட்டும் பாருங்க. என்ன மாப்பிள்ள, வீட்ல இருந்து அம்மா அப்பாலாம் யாரும் வரலையா? இல்ல, வரதான் சொன்னாங்க, பட் நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். இல்ல, வீட்ல இருந்து அம்மா அப்பா வந்திருந்தாங்கன்னா பேசி முடிக்கிறதுக்கு வசதியா இருந்திருக்கும், அதான். டேய், இவன் என்னடா பாக்குறதுக்கு அப்படியே உன்னோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நீயே வேணும்னா பாரு, அவன் போட்டிருக்க கூலிங் கிளாஸ் புடுங்கிட்டு அப்படியே அந்த மீசையும் வழிச்சு எடுத்துட்டா அப்படியே நீதான்டா. அட ஆமா. ஆக்சுவலா நான் இங்க வந்ததுக்கு காரணம், எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. என்னடா நம்ம பண்ண வந்தது அவனே பண்றான், என்னன்னு தெரியலையேடா. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு விருப்பம் இருக்கிறத தானே உங்க வீட்ல சொன்னாங்க. அது இல்ல, எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, நாங்க ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயம்லாம் தெரியாம அப்பா அம்மா இங்க சம்பந்தம் பேசிட்டாங்க. அதான் எல்லாத்தையும் இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயோ, எனக்கு கல்யாணம் நடக்க போதுன்னு ஆசையா இருந்தேன், இப்ப வந்து இப்படி சொல்றீங்களே. என்னது ஆசையா இருந்தாளா? டேய், என்னடா உளருது உன் ஆளு? ஐயோ ஐஷு அக்கா. ஐயோ, என் கனவுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே. அடி பாவி, என்னம்மா நடிக்கிறா? என்னை இப்படி பேச சொல்லி மிரட்டினதே நீ தானடி. உங்களை நம்பி என் வாழ்க்கையே இப்ப வீணா போச்சு. சின்ன வயசுல இருந்தே நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். இப்ப வந்து இருந்துகிட்டு இப்படி சொன்னா என்னை யாரு கல்யாணம் பண்ணிப்பா சொல்லுங்க? அடி பாவி, நானாடி உன்னை வேணான்னு. ஐஷு, கொஞ்சம் அமைதியா இரு, நாங்க பேசிக்கிறோம். இல்லம்மா, வேண்டாம். வேண்டாம்மா, அவரு ரொம்பலாம் கம்பல் பண்ணாதீங்க. இருந்தாலும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரேம்மா. இப்ப என்ன யாருமா கல்யாணம் பண்ணிப்பா? ஏய் லூசு, என்ன உளறிட்டு இருக்க? ஏன் உலகத்துல இந்த பையன் இல்லைன்னா வேற பையனே இல்லையா? சும்மா இருடா, நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப என்ன யாருடா கல்யாணம் பண்ணிப்பா? கடவுளே, புரியாமையே மக்கு மாதிரி நிக்குதே. என்னை யாருதான் இப்ப கல்யாணம் பண்ணிப்பா? என் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே. அட
புரிஞ்சிருச்சு. ஐயோ ஏண்டி இப்படி புலம்பி மானத்தை வாங்காத, என்ன ஏதுன்னு கேட்போம், கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்கு இப்படி நடந்துக்கிற? போங்கம்மா, உங்களுக்கு என்ன தெரியும்? நானே என்ன கல்யாணம் பண்ணிப்பாருன்னு இருந்தேன், இப்படி ஏமாத்திட்டாரே. இப்ப யாரு தான் என்ன கல்யாணம் பண்ணிப்பா? ஐஷு. என்ன குட்டி? இல்ல ஐஷு, நீங்க வேற ரொம்ப ஃபீல் பண்றீங்க. பாவம், இந்த மாப்பிள்ளை உங்களை ஏமாத்துனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஏமாத்தினேன்னு நீ பாத்தியாடா? ஏன்டா நீ வேற ரொம்ப ஃபீல் பண்றீங்க? பார்க்கவே கஷ்டமா இருக்கு ஐஷு. நீங்க என்னதான் இருந்தாலும் எனக்கு சொந்தக்கார பொண்ணு தானே. உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா நானே உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஐஷு. இப்பதான் டியூப் லைட் எரியுது. என்ன நடக்குதுங்க? ஆமா, நீங்க எல்லாருமே இப்ப ஷாக் ஆகலாம், என்னடா திடீர்னு இப்படி சொல்றீன்னு. இது வரைக்குமே எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு எண்ணமே கிடையாது. இருந்தாலும் ஒரு பொண்ணோட லைஃப காப்பாத்தணுன்றதுக்காக நான் ஐஷுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தை, பாவம், அவங்களும் இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம உறைஞ்சு போய் நிக்கிறாங்க போல. அத்தை, அத்தை, உங்க சோகம் எனக்கு புரியுது. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இவரு போனா என்ன, உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை. யாரா இவன் கேப்ல கிடா வெட்டுறான்? அந்த அம்மா இப்ப கவலைப்பட்டுன்னு உங்ககிட்ட சொல்லிச்சோ? உங்க பொண்ணு கட்டின புடவையோட எங்க வீட்டுக்கு வந்தா போதும், மத்ததெல்லாம் நீங்களே வந்து முறைப்படி வீட்டுல பேசுங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க இங்க வரணும், மாப்பிள்ளைக்கு ஐஷுவை பிடிக்காம இருக்கணும், என் வாயிலேருந்து ஐஷுவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றோன்னு இருந்திருக்கு போல. அப்ப நீ கல்யாணத்தை நிறுத்த வரல, இழுத்து விடுவான், வாய மூடு. என்ன பண்றது, எல்லாம் விதி போல. கொக்கா மக்கா, விதி இல்லடா, நீங்க அம்புட்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பண்ற சதி. கவலைப்படாதீங்க அத்தை, உங்க பொண்ணை காலம் முழுக்க கண் கலங்காம வச்சு நான் பாத்துக்கிறேன். ஏய், இதெல்லாம் உன் வேலை தானே? ஆமா. அடி பாவி, என்னடி பண்ண? ஒண்ணும் இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் தலையில அம்மிக்குள்ள தூக்கி போட்டு கொன்றுவேன்னு சொன்னேன். பையன் பயந்துட்டான். அட கேடி. செலவே 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 चलमे चलने சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த நந்த பேச்சை கேட்டதுக்கு இப்படி இங்க உட்கார வச்சுட்டானே. என்ன ஒழுங்கா வேலையை பார்த்துக்கிட்டு பெங்களூர்ல இருந்திருக்கலாம். இவன் பேச்சு கேட்டதுக்கு இப்ப கொசுக்கடி தான் மிச்சம். என்னாலலாம் இங்க ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாவது போயிடணும். ரேணு, என்ன ரேணுமா, நீ கொஞ்ச நாளாவே அப்செட்டா இருக்குன்னு சொல்லி தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்துமே எதையோ யோசிச்சுக்கிட்டு இப்படி உம்மனே இருக்க. என்னன்னு தெரியல கார்த்திக், உங்களுக்கே தெரியும், கொஞ்ச நாளா எங்க வீட்டுல நடக்கிறது எதுவுமே சரியில்லை. பாவம் கார்த்திக் அக்கா, அவளுக்கு ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எங்களுக்கு சத்தியமா தெரியல. 3 இயர்ஸ்க்கு மேல தனியா இருந்து குழந்தைய வச்சுக்கிட்டு எவ்வளவோ ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டா. சரி, இப்ப வீட்டுக்கு வந்த கொஞ்ச நாள் தான் அவளால நிம்மதியா இருக்க முடியுமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்னதான் கீர்த்தியோட அப்பா எங்க அக்காக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் எங்க அக்காவால அந்த வசந்த் இல்லைன்றதை ஏத்துக்க முடியல கார்த்திக். கீர்த்தியோட அப்பா கடைசி நேரத்துல தான் திருந்தி எங்க அக்கா கிட்ட வரணும்னு இருந்திருக்கு போல. அதுவும் கீர்த்தி இப்ப 2 நாளா அவங்க அப்பா வீட்டுல இருந்துட்டு வந்ததுல இருந்து அப்பா அப்பான்னு எப்பவும் அப்படியே சொல்லிட்டு இருக்கா. பாவம் கார்த்திக், அக்காக்கு கீர்த்தியை என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. கஷ்டமா இருக்கு கார்த்திக், அக்கா நிலைமையை நினைச்சா. ரேணுமா, நீ சொல்றது எனக்கு புரியுது. யாருக்குமே இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாதுதான். என்னதான் உங்க அக்கா ஹஸ்பண்ட் அவ்வளவு நல்லவரா இல்லைனாலும் கடைசி நேரத்துல தான் பொண்டாட்டி தான் குழந்தைன்னு அந்த பாசத்துக்காக இயங்கும் போது அவரால் கூட இருந்து அனுபவிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நடக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதனால நீ ஃபீல் பண்ணாத ரேணுமா. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் எப்படியோ இருக்கட்டும், ஆனா இதுக்கப்புறம் நடக்கிறது நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். இருந்தாலுமே எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். ஏன்னா என்னதான் எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து எங்க மேல கோபத்தை மட்டுமே காமிச்சு வளர்த்தாலும் எங்க மேல அவருக்கு பாசம் இல்லாமலாம் இல்லைன்னு நானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அக்கா வாழ்க்கை இப்படி ஆகிருச்சேன்னு அவர் அடிக்கடி தனியா உட்காந்து அழறத நானே நிறைய டைம் பார்த்திருக்கேன். எங்க அப்பா வெளியே தான் கார்த்திக் அவரை அவ்வளோ கோவக்காரர் மாதிரி காமிச்சுக்கிறாரு. ஆனா உண்மையாவே அவருக்கு குழந்தை மனசு.
எனக்கு தெரியல கார்த்திக். ஒருவேளை என் லைஃப்லயே ஏதோ பிரச்சனைனா கண்டிப்பா என் வீட்ல இருக்க யாராலையுமே அதை தாங்கிக்க முடியாது. ரேணு, ஆ, ஏமா உங்க அக்கா லைஃப்ல நடந்த மாதிரி நானும் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படுறியே என்ன? ஏன் கார்த்திக் இப்படி எல்லாம் கேக்குறீங்க? நான் அதை நினைச்செல்லாம் சொல்லல. இல்ல ரேணுமா, யாருக்கா இருந்தாலும் அந்த பயம் இருக்கதான் செய்யும். சச்சே, நான் அப்படியெல்லாம் என்னைக்குமே உங்களை நினைச்சது கிடையாது கார்த்திக். ஏன்னு எனக்கு தெரியல கார்த்திக். உங்களை பார்க்கும்போது எங்க மாமாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஏன் சொல்றேன்னா, எங்க மாமாவை மாதிரி ஒரு அமைதியான பொறுமையான மனுஷனை பார்க்கவே முடியாது. இதுவே எங்க மாமாவோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா எங்களோட ஒட்டும் வேணாம் உறவும் வேணான்னு போயிருப்பாங்க. ஆனா எங்க மாமா அப்படி இல்லை கார்த்திக். குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே அது அவ்வளவும் இப்போ வரைக்குமே தாங்கிக்கிட்டு அமைதியா இருக்காரு. எங்க மாமா மாதிரியே தான் கார்த்திக் நீங்களும். எல்லா விஷயத்துலயும் அமைதியா எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றீங்க. ஆரம்பத்துலேருந்தே நான் உங்களை நோட் பண்றேன். எல்லா விஷயத்துலயுமே அவ்வளோ பொறுமையா இருக்கீங்க. அதுவும் இல்லாம நிறைய விஷயத்துல சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்தும் போறீங்க. வேற என்ன ரேணு, நீ ஏன் அவங்க மாமா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்ட? வேற எதுக்காக நீ பயப்படுற? கார்த்திக், நான் உங்களை நினைச்சு என்னைக்குமே பயந்தது கிடையாது. நான் என்னோட வீட்டை நினைச்சுதான் பயப்படுறேன். ஏற்கனவே வீட்டில் இருக்க அவ்வளோ பேரும் ரொம்ப உடஞ்சு போயிருக்காங்களா, அதான் நம்ம லவ் மேட்டர்லாம் தெரிஞ்சா நம்மள சேர்த்து வைப்பாங்களான்னு பயமா இருக்கு. ரேணு, பயப்படாதடா. என்னதான் நான் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லாம வளர்ந்தாலும் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கவலைப்படாத ரேணு, நீ எதை நினைச்சு பயப்படுறன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க அப்பாவை எப்ப நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவரா நம்மள ஏத்துக்கிறாரோ அப்பதான் நம்ம கல்யாணம் நடக்கும். அது எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மத்தபடி வீட்டுல இருக்கவங்கள பத்தி யோசிக்காம நீ வீட்ல இருந்து வந்துரு. நம்ம 2 பேரும் எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கலான்னு நான் என்னைக்கும் கூப்பிட போறதும் கிடையாது, அப்படி யோசிக்க போறதும் கிடையாது. ஒருத்தருக்கு அம்மா அப்பா கூட பிறந்தவங்க சொந்தம் பந்தன்னு எல்லாமே எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரேணு. நம்ம விஷயம்லாம் தெரிஞ்சு உங்க அப்பாவா வந்து என்னை எவ்வளவு அசிங்கமா பேசினாலும் சரி, இல்ல அடிச்சாலும் சரி, அதையுமே வாங்கிக்கிட்டு அமைதியா தான் இருப்பனே தவிர அதுக்கும் நான் ஒன்றும் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டேன். ஏன் கார்த்திக்? ஏன்னா உனக்காக மட்டும்தான் ரேணு. ஏன்னா நீ எனக்கு அவ்வளோ முக்கியம். கார்த்திக், அதனால நீ இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாம படிக்கிற வேலையை பாரு என்ன. எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை நம்முடன் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா பிழை தெரியா பேரை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா. ஏன் இப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருக்க? எனக்கு சிரிக்கணும்னு தோணுது, நான் சிரிக்கிறேன். நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஆஹா, ஆமா. சரி, கல்யாணம் முடிச்சு வந்து 2 நாள் ஆகுது. உனக்கு எங்க வீடு பிடிச்சிருக்கா எப்படி? ஆ, அதெல்லாம் நல்லா பிடிச்சிருக்கே. பரவாயில்லையேடி, நீயே ஒரு அழுமூஞ்சு. நான் ஒன்றும் அழுமூஞ்செல்லாம் கிடையாது. நீ தானம்மா? ஆமா, நான் ஒன்றும் இப்பெல்லாம் அழறதே இல்லை தெரியுமா? சும்மா நீ அப்படியே சொல்லிட்டு இருக்காத என்ன? சரி சரி, சொல்லல, அழாத. என்னடி திரும்பிக்கிட்ட? ஓய், என்னடி? நான்லாம் இனி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏன்? வேற பின்ன, எப்ப பாரு சும்மா இருந்து நீ எனக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. அட லூசு, நான் உன்னை கிண்டல் பண்ணாம வேற யாரடி பண்ணுவா? ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நீ என்ன கிண்டல் பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணினா நான்லாம் உங்ககிட்ட பேசிடவே மாட்டேன். ஓ, என்கிட்ட பேசாம மேடம் வேற யார்கிட்ட பேசுவீங்க இங்க? ஆ, நான் ஒன்னு தவிர எல்லார்கிட்டயும் பேசுவேன். ஆனா இனி உங்ககிட்ட பேசிடவே மாட்டேன். ஆஹா, கதை அப்படி போகுதோ? ஆமா, அப்புறம் அத்தை அக்காலாம் என் கூட நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க தெரியுமா? அட, வேற? அப்புறம் நான் அவங்க கிட்ட ஒன்னு சொல்லி கொடுத்துருவேன். பாருடா, மேடம் வந்த 2 நாள்ல மருமகள்லாம் சேர்ந்து ஒரு கேங்கா மாறிட்டீங்களா? ஆமா. ஓ, அப்ப அவங்க கூட இருந்தா போதும், நான் வேணாம்ல உனக்கு. சரி விடு, அப்ப நான் எங்கேயும் போறேன். எங்க போவ? நான் எங்கேயோ போறேன். அத பத்தி மேடம்க்கு என்ன கவலை? உங்களுக்கு தான் அவங்கெல்லாம் இருந்தா போதுமே, அப்புறம் நான் எதுக்கு? அதெல்லாம் நீ போக மாட்ட, எனக்கு தெரியுமே. அட,
பாருடா, முன்னாடி எல்லாம் இப்படி சொன்னா நல்லா உட்காந்துட்டு அழுவ. இப்ப என்னன்னா சிரிக்கிற? பரவாயில்லடி, நல்லாவே டெவலப் ஆயிட்ட. ஆமா. லூசு. ஓய், இங்க கிட்ட வாயேன். ஆ ஏன்? இங்க வா சொல்றேன். ம் சொல்லு. இல்லையே, இன்னமும் தூரத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. இன்னும் கிட்டவா சொல்றேன். ஆ இதுக்கு மேலலாம் வர முடியாது. அதான் தெளிவு தாண்டி நீ. பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். கிட்டவா. என்ன? செல்லம், எப்போ இப்படியே சிரிச்சுட்டே இருனா? மதன், நான் உன் மடியில படுத்துக்கிட்டுமா? அட லூசு, இதெல்லாம் கேட்கணுமா என்ன? ம், இப்ப ஹாப்பியா? ஹாப்பி ஹாப்பி. லூசு. ஏன் மதன், உனக்கு என்ன பிடிக்கும்ல? அட, உண்மையாவே லூசு தாண்டி நீ. ஏண்டி, உன்னை பிடிக்காம இருந்தா ஏண்டி உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்படணும்? ஆ எனக்கு உன்னை நல்லா பிடிக்கும். சரி. எனக்குலாம் உன்னை எப்பவுமே பிடிக்கும். ஆ பாரேன். ஆனா என்ன ஆனா? உனக்கு என்ன எப்பயும் பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. உனக்கு என்ன எப்பவும் பிடிக்குமா? என்ன எப்பவும் விட்டுட்டு போயிட மாட்டல்ல? ஏண்டி, விட்டுட்டு போறதா இருந்தா இவ்ளோ கஷ்டப்பட்டு யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா சொல்லு? இல்ல, அதுக்கு இல்ல. எங்க அம்மாவும் இது மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சாங்க. ஆனா எங்க அப்பாவும் ரொம்ப நாள் எங்க அம்மா கூட இல்லையே. அது மாதிரி உனக்கும் என்ன பாதியிலே பிடிக்காம போகாதுல்ல. ஏன்னா எங்க அப்பாலாம் போனதுக்கு அப்புறமும் எங்க சித்தியும் எங்க அம்மாவும் என்ன தைரியமா இருந்து வளர்த்தாங்களா. ஆனா நீ எல்லாம் இல்லனா நான் இருந்துடவே மாட்டேன். லூசு, அந்த மாதிரி எல்லாம் நான் என்னைக்கும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். அதுவும் இல்லாம உன்னை எப்பவும் கஷ்டப்படவும் விட மாட்டேன். அதனால இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காது என்ன? உண்மையாவா? உண்மையை தாண்டி சொல்றேன். நீ எப்பவும் சிரிச்சுட்டே இருக்கணும். உன்னை எப்பவும் கஷ்டப்பட விட மாட்டேன். லவ் யூ மலர். லவ் யூ. என் செல்லம். கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. ஓ கதைகளை பேசும் விழி அருகே எதை நான் பேச என் உயிரே காதல் சுடுதே காய்ச்சல் வருதே. ஓ என்னை கேளாமல் எதுவும் சொல்லாமல் காய்கள் எங்கேயோ இருக்கிறது. இல்ல மாமா, இல்ல, இன்னும் அப்படியே தான் இருக்கா. சரி, இதோ கொடுக்குறேன். அக்கா, இந்தக்கா, மாமா உங்ககிட்ட பேசணுமா? பேசிட்டு கூப்பிடுக்கா, நான் படிச்சிட்டு இருக்கேன். ஹலோ வெண்பா. ஆ சொல்லுங்க மாமா. என்ன வெண்பா, நீ உன்கிட்ட எல்லாத்தையும் தெளிவா தானே சொல்லிட்டு வந்தேன். சாப்பிடாம இருக்கியாமே? அதெல்லாம் இல்ல மாமா, சாப்பிட தோணல, அதான். ஹே, என்னம்மா சொல்ற நீ? வருத்தம் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்லல வெண்பா. அதுக்குன்னு நேத்துல இருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடாம இருந்தா எப்படி? இல்ல மாமா, நார்மலா தான் இருக்கேன். எனக்கு பசிக்கல. அம்மாவும் எவ்வளவோ டைம் சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து பார்த்துட்டாங்க. ஆனா எனக்கு சுத்தமா பசிக்கல. சரி, உனக்கு பசிக்கல, எனக்கு பசிக்குது. போயிட்டு சாப்பிடு. என்ன, நீ எப்படியோ உனக்காக எதுவும் பண்ணிக்க போறது கிடையாது. உனக்கு பசிக்கலன்னு சொல்லியாச்சு. அட்லீஸ்ட் சுத்தி இருக்க எங்களுக்காக வச்சு சாப்பிட்டு நீ உடம்ப பாத்துக்கணும்ல. உன் குழந்தையும் உன்னை நம்பி தானே வெண்பா இருக்கா. ஓ அப்படி சொன்னீங்களா? சாப்பிடணும் மாமா. என்னம்மா? இல்ல இல்ல, நீ எல்லாம் இப்ப பேச முடியாது, அப்புறம் பேசலாம். சொல்றேன் இல்லடா கீர்த்திமா, போங்க போயிட்டு அங்க பாட்டி கூட இருங்க. அம்மா வந்து சாப்பாடு ஊட்டி தரேன். கீர்த்தி, என்ன நீ வர வர சொல்ற பேச்சே கேட்க மாட்ற? என்னாச்சு வெண்பா, ஏன் குழந்தைகிட்ட கத்திட்டு இருக்க? ஒன்னும் இல்ல மாமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல போன்ல, அதை பார்த்துட்டு அவளும் பேசணும்னு கேக்குறா. அவ்வளவுதானே, இதுக்கு குழந்தைகிட்ட கத்துற? சரி, அவகிட்ட போனை கொடு. சரி. தங்கம், என்ன பண்றீங்க? அச்சு இல்லடி, அது ஹலோ. என்னடா தங்கம், நான் யார் பேசுறேன்னு தெரியுதா உனக்கு?
அடி வாங்கிருவ கீர்த்தி, நீ ஒன்றும் பேச வேண்டாம் போ. சாரி மாமா, அவ இப்போல்லாம் எப்பவுமே அந்த வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கா, அதான் தெரியாம சொல்லிட்டா. சரி விடு, அவளை திட்டாத. பரவாயில்ல, குழந்தை தானே. என்ன கீர்த்தி, உனக்கு இது புது பழக்கம்? அப்பாலாம் பேசல, அப்பாலாம் இனி வரமாட்டாங்க. போ நீ. அடி வேணுமா உனக்கு? அடி கொடுத்தாதான் அடங்குவியா நீ? ஹே வெண்பா, குழந்தைகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இல்ல மாமா, நான் அவகிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவ திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்கா. சரி பரவாயில்ல, அதுக்கு அவளை திட்டாத. சின்ன குழந்தை தானே வெண்பா, விடு. சரி நீ போயிட்டு அவளை கவனி. நீ சாப்பிடு. சாப்பிடுவியா எப்படி? ஆ நான் திரும்ப ரேணு கிட்ட கால் பண்ணி கேட்பேன் வெண்பா. ஒழுங்கா சாப்பிடு, குழந்தைய பாத்துக்க. ஆ சரி மாமா. கடவுளே, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த குழந்தை அப்பா அப்பான்னு இப்பவே அப்பாவை தேடுறா. பாவம் என் வெண்பா, அவளுக்கு எதுக்குதான் இந்த கடவுள் இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கொடுக்கறானோ தெரியல. எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிந்திடும், நிலவுக்கும் ஜோடி இல்லை. எழுதிய கவிதைகள் உனை வந்து சேர்ந்திட, கவிதைக்கும் கால்கள் இல்லை. உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். நீ வருவாய்